கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சார்பில் டெல்லியில் அறிவிக்கப்பட்ட போராட்டம் தமிழ்நாட்டில் பால நிலத்தில் நடைபெற்றது. அந்த போராட்டம் நான் சொன்ன உடனே கை கொடுக்கூடாது, பொறுமையா கேளுங்க. முடிவுக்கு வந்தது. அந்த போராட்டம் கரப்பான் பூச்சி சிஜேபி தலைமையில் நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வந்தது. இருக்கிறவங்க அப்படியே இருக்கலாம், அவர்களுடைய விருப்பம். ஓகேங்களா? ஓகேங்களா? இருப்பவர்கள் அப்படியே இருக்கலாம், அது அவர்களுடைய விருப்பம். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில இருந்து 4 பேருக்கு அரசியல் வரவங்க தாராளமா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். போராட்டமாக இருக்குது. நடைபெற்ற போராட்டம் அந்த கட்சி அறிவித்தது போல முடிவுக்கு வந்தது. இப்ப இருக்கிற போராட்டங்கிறது தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அந்த போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு. இப்ப இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கே இருக்கலாம். இருந்த பிறகு காலையில் 10 மணிக்கு நாம் ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்போம். அதற்கு எல்லா தோழர்களும் நண்பர்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். கண்டிப்பா நீங்க இல்லன்னா இது சாத்தியமே கிடையாது. வேற தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் நடக்கல. ஓகேங்களா? பட் நீங்க நீட் தேர்வு பேன்னு தானே நீங்க வந்து இந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்ப காங்கிரஸ் நீங்க வாங்குறீங்க. சோ இதுக்கு அப்புறமா நான் சொல்லிடுறேனே, ஒரே நிமிஷம். அந்த முறைகேட்டுக்கு காரணமான வினாத்தாள் கசிவுக்கு காரணமான அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் செய்யணும், இழப்பீடு வழங்கணும். இதுதான் டிமாண்டா வச்சாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நாம தான் நீட் தேர்வு ரத்துங்கிற முழக்கத்தை இந்தியாவிலேயே வைக்கணும். ஓகேங்களா? இந்த போராட்டம் நடந்துச்சுல சென்னையில பால நிலத்தில் ஒரு 5000 பேர் சேர்ந்து நின்று போராடினாங்க. ஆகவே அந்த போராட்டத்திற்கு மதிப்பளித்து நாங்கள் தர்மேந்திர பிரதானை டிஸ்மிஸ் செய்கிறோம் என்று அந்த அரசு செய்யல. எதுக்காக செஞ்சாங்க தெரியுங்களா? டெல்லியில் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. உண்மையை பேசணும். டெல்லியில் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. காரணம், டெல்லியில ஊபி, மகாராஷ்டிரா, பீகார், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்க. அந்த நெருக்கடி அவர்களை பணிய வைத்தது. நாம அதற்கு உதவி செய்திருக்கிறோம். இந்த போராட்டம் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னா இதற்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாடு முழுக்க இளைஞர் மாணவர்களை ஒருங்கிணைக்கணும். சென்னையில போராட்டம் நடத்தலாம், கன்னியாகுமரியில் நடந்துச்சா, தூத்துக்குடியில் நடந்துச்சா, நீலகிரியில் நடந்துச்சா? இல்ல. போராட்டம் நிறைவு பெற்றது. இந்த இடத்திலிருந்து போராட்டத்தை தேர்தல் நேரத்தோட முடிச்சு எல்லாம் வெளியில போங்க. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.